செல்லும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இது மரபான வார்த்தை அல்ல, உள்ளத்தின் அடியிலிருந்து உண்மையாக எழுவது. மிக்க நன்றி. என் மனது உண்மையில் விம்மி புடைக்கிறது. நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் அலைகடல் என திரண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த அலைகடல் சங்கத்தின் அழுக்கை எல்லாம் அடித்துக் கொண்டு செல்லும் என்றே நான் நினைக்கின்றேன். (2013) மிக வீரியத்தோடு அல்ல, மிக யதார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இது என்றும் ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும். 2013 மிக எளிமையாக இந்த கட்டிடத்திற்கு என்னவானது, ஏன் இப்படி கிடக்கிறது, அதன் காரணங்கள் என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களால் முடிந்தால் அதில் பங்கு பெற விரும்புகிறோம். சட்ட சிக்கலிலிருந்து மீட்டு அதை நமக்கு நாமே ஏன் கட்டிக்கொள்ளக் கூடாது என்பதுதான் எங்களுடைய எளிய கேள்வியாக இருக்கிறது. இதோ இந்த இவ்வளவு சக்தி கூடியிருக்கிறது. இந்த முழு சக்தியை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருந்தோம். நாங்கள் உங்களோடு சேர்கிறோம், நாங்கள் கட்டித் தருகிறோம், நீங்கள் ரிப்பன் வெட்டுங்கள் என்று திரு சரத்குமார் அவர்களையும் ராதா ரவிகளையும் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டோம். இந்த சக்தியை அவர்கள் புறந்தள்ளினார்கள். அதற்கு அவர்களுக்கு எங்கள் நன்றி. இந்த சக்தியை உதாசீனப்படுத்தியதால் தான் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சக்தியை எங்களாலேயே கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த குழந்தைகள் வேலை செய்வதை நான் ஒரு வயதான தாத்தா போல் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு முகவரி இல்லை. சில சமயம் விஷாலில் ஆபீஸிலே, சில சமயம் கார்த்திக் ஆபீஸிலே அங்கு போய் இறங்கினால் காலியாக கிடைக்கிறது. ஒருவேளை அங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இல்ல, அவங்க சூர்யா ஆபீஸ்ல இருக்காங்கன்னு மாறி 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 போனோம். இந்த குழந்தைகள் உட்கார போதுமான சேர்ல தரையில உட்கார்ந்து எழுதுறாங்க, ஒவ்வொருத்தருக்கா போன் பண்றாங்க, நோட் எழுதுறாங்க. சார் நீங்க போன் பண்ணிக்கலாம்ன்றாங்க. இந்த சக்தியை எப்படி நீங்கள் புறக்கணித்தீர்கள்? எத்தனை ஆண்டு காலமாக இந்த சக்தி குப்பையில் அடங்கி கிடந்தது. ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை? ஏன் எப்பொழுதுமே ஒரு பிளவை மிக ஆழமாக பதிக்கிறீர்கள்? நாடகக்காரர்களுக்கு சினிமாக்காரர்கள் பிடிக்காது, சினிமாக்காரர்களுக்கு நாடகக்காரர்கள் பிடிக்காது என்று எப்படி இந்த துவேஷத்தை வளர்த்து இன்று சிவனையும் சக்தியையும் தனித்தனியாக பிரித்து வைத்தீர்கள்? இன்று நன்று திரு ராதா ரவி அவர்களே, எங்களை நாய் என்று அழைத்தீர்கள். காளை அண்ணன் அவர்கள் எங்களை நாய் என்று அழைத்தார். ராதா ரவி என்ன நீ பெரிய கேசமா என்று கேட்டார். அப்பொழுது கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவு இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மீண்டும் திரு ராதா ரவி அவர்களுக்கு, திரு காளை அவர்களுக்கு எங்கள் சிறந்த நன்றி. நீங்கள் எங்களை தட்டி எழுப்பினீர்கள். இதோ இந்த காலையிலிருந்து என்னுடைய தோழர்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் பேச குறுக்கிட்டு இருக்கீங்க, தலைவர் ஆயிட்டீங்களான்னு. நன்றி. அவர்கள் தான் என்னை மீசை முறுக்க வைத்தார்கள். நான் அதுக்கு முன்னால எனக்கு வந்து பெரிய வீரர் நான் பாட்டு தொங்கு மீசை வச்சுக்கிட்டு அழுத்த ஒரு டிப்பா போடும்போது நன்றி. இந்த செயலை நாங்கள் கையில் எடுத்துக் கொண்ட பொழுது, நண்பர்களே, நாங்கள் இங்கு ஜோடனை வார்த்தைகள் கொண்டு சொல்லவில்லை. நிஜமாக பல இரவுகள் உட்கார்ந்து யோசித்தோம். என்ன பிரச்சனை இவர்களுக்கு? ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்தோம். இதோ ஒரு மரபுக்காக இதில் 40 கருத்துக்கள் தான் இருக்கின்றன. 100 கருத்துக்கள் நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை முழுவதுமாக போடவில்லை. இது ஒரு பெரிய பனிக்கட்டியின் நுனி. ஒரு மரபு தேர்தல் என்றால் அதற்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மரபு, அதற்காக இங்கு பட்டியலிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இதனுடைய கிளைகளாய், இதனுடைய கிளைவர்களாய் பல திட்டங்கள் ஒளிந்திருக்கின்றன. இதோ உங்களுக்கான. அப்புறம் என்னுடைய சொந்த விவகாரம். சமீபத்திலே ஒரு என் மனதை அல்ல, என்னை மிகவும் சலிப்பூட்டுகின்ற ஒரு வார்த்தை. நான் நாடக நடிகர்களை மிகவும் கேவலமாக பேசுவேன் என்று.
என்றும் என நான் நாடகக்காரன் என்பதுதான் எனக்கு பெருமை. இதோ போன வாரம் பட்டணத்தில் பூதமிட்ட நாடகத்தில் நடித்தேன். 6-7 வருடங்களுக்கு முன் ஆதித்ய கரிகாலனாக பொன்னியின் செல்வனில் நடித்தேன். ஷேக்ஸ்பியரின் மறுவாக்கமான தமிழில் மறுவாக்கம் செய்யப்பட்ட பட்டத்தில் நடித்தேன். எத்தனை நாடகங்கள் நான் பட்டியலிட்டிருந்த இந்திரா பார்த்தசாரதி உலக புகழ்பெற்ற அவுரங்கசீபாக நடித்தேன். பல நூறு பள்ளிகளில் நாடகத்தை கட்டாயமாக குழந்தைகளுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும். அது ஒரு மனவள கலர்ச்சி. 100 பள்ளிகளில் நான் போய் சொல்ல முடியாது. நண்பன் பசுபதி இங்கு இருக்கிறான். நான் எப்படி ஒரு நாடக நடிகனை சொல்லுவேன்? அவனுடைய வழி எனக்கு தெரியும், அவனுடைய சந்தோஷம் எனக்கு தெரியும், அவனுடைய வீம்பு எனக்கு தெரியும். அவன் தான் இன்று என்னால் ஒரு படத்தில் சிறப்பாக நடிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நான் பல நூறு நாடகங்களில் நடித்தது. நான் எப்படி என் தாயை நிந்திக்க முடியும்? என் தாயை எப்படி அவள் அழுக்கானவள் என்று சொல்ல முடியும்? அவள் குடிக்காதவள் என்று சொல்ல முடியும்? ஆகவே நண்பர்களே, எங்கள் மீது வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. எங்கள் மீது கரை வீச ஒரு மைத்துளி இல்லை. அவர்கள் பொய் சொல்லுவார்கள். தயவு செய்து நம்பாதீர்கள். உண்மையில் சொல்லுகின்றேன், இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் பலமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள். ஆனால் அந்த பல நாட்களை உங்களுக்காக அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். ஆக தோழர்களே, நான் பெரியவர்களின் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது தேர்தல் வழக்கமாக தேர்தலில் வாக்குறுதிகள் அளிப்பது போல் அல்ல. இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த விளைகிறோம். அதற்காக உழைப்போம். அதற்காக ஒன்னே இந்த மந்திரஜாலம் பண்ண மாதிரி மந்திர காலின்ற மாதிரி ஒரே நாள் நடக்காது. உங்களுடைய ஒத்துழைப்பு எடுக்க வேண்டும். நாங்கள் எங்கள் கையில் எதிர்பார்ப்பது அதிகாரம் அல்ல. நாங்கள் வேண்டுவது எங்களுக்கான ஒரு பொறுப்பு. நாங்கள் அதை அதிகாரமாக பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் கனவு காண்கிறோம். உங்களுக்காக அந்த கனவை நாங்கள் நனவாக்க விரும்புகிறோம் என்பதுதான் இதில் தாக்கம். உண்மையை சொல்வோம், உறக்கச் சொல்வோம், உறுதியாய் நிற்போம். அன்பிற்குரிய கலையுலக உறவுகளுக்கு வணக்கம். வருகின்ற அக்டோபர் 18 நடைபெறுகின்ற நமது சங்க தேர்தலில் பாண்டவர் அணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தேர்தலுக்கு பின் எங்களுக்கு முன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை நம் முன்னோர்கள் ஆத்மாக்களின் வழிகாட்டுதலோடு எதிர்கொள்வோம். இந்த சங்கத்தை உருவாக்க நம் முன்னோர்கள் என்ன கனவு கண்டார்களோ அதை நனவாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். உங்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையே தேர்தல் அறிக்கையாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி. என்றும் ஆத்மம் பூக்கும் கனவுடன் பாண்டவர் அணி. எங்களுடைய முதல் கடமை நீதிமன்றத்தில் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் சங்க நலத்தை மீட்டெடுப்போம். செயற்குழு பொதுக்குழுவின் ஒப்புதலோடு எஸ்பிஐ அதோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து நமது சங்க நலத்தை நமதாக்குவோம். அறக்கட்டளையின் சட்டத்துக்கு புறம்பாக 2 பேர் மட்டுமே கொண்டு செயல்பட்ட அறக்கட்டளையை சட்டப்படி மூத்த கலைஞர்களை கொண்டு 9 பேரை நியமிப்போம். நமது சங்க நிலத்தில் புதிய கட்டிடம் கட்ட வெளிப்படையான அணுகுமுறையுடன் சிறப்பு குழு அமைத்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும். யார் வேணாலும் வந்து கணக்கு கேட்கலாம். எவ்வளவு வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்கலாம். கட்டப்படும் புதிய கட்டிடம் நமது சங்க உறுப்பினர்களுக்கு பயன்பெறும் வகையில் அரங்கமும் அதே சமயம் வருமானம் தரும் வகையிலும் சிறப்பு குழு அமைத்து திட்டமிடப்படும். கட்டிடம் கட்டுவதற்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்த பாண்டவர் அணி சார்பில் உடனடியாக ஒரு திரைப்படம் எடுத்து நடிகர் சங்கத்திற்கு நன்கொடையாக வழங்கப்படும். தோழர்களே, என் பிள்ளை விஷால் 1000 நாடக நடிகள் மத்தியில் கூறுகிறான்,
நாங்கள் நடித்து தருகிறோம், என்னால் 40 கோடி ரூபாய் புரட்டி தர முடியும், நாம் ஏன் மற்றவர்கள் கையேந்த வேண்டும்? ராதா ரவி சொல்றாரு, நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம்? 40 கோடி ரூபாய் அவருக்கு பிச்சையாக தெரிகிறது. இதுவரை கடந்த நிர்வாகத்தால் செய்யப்பட்ட செலவுகளை மீண்டும் தணிக்கை செய்து தவறுகள் சீர் செய்யப்படும், அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும். ஏஆர்ஓக்களை, ஏன்னா இதுவரைக்கும் இந்த தகுதி இந்த பிரிவில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்ன கட்டணம் கிடையாது. இங்க இத்தனை பேர் மெம்பர் ஆயிருக்காங்க, ஒருத்தரும் முறையா ஒரே கட்டணம் கட்டினதில்லை, ஆளாளுக்கு ஒண்ணு கட்டிருக்காங்க. ஏஆர்ஓக்களை துணைவிதிகளின் கீழ் கொண்டு வந்து அவர்களை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதோடு அவர்களின் பணி, செயல், பணப்பட்டுவாடா அனைத்தும் முறைப்படுத்தப்படும். இது என்னன்னு மெட்ராஸ் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் நல்லா தெரியும். திரைத்துறையில் ஏஆர்ஓ மூலம் செல்லும் துணை கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு முடிந்ததும் உடனடியாகவோ அல்லது சங்க வழி சம்பளமாகவோ கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும். தோழர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் இந்த ஒரு வாக்கை நாங்கள் கொண்டு வருவதற்கு காரணம், ஒரு வயதான மூதாட்டி 12 வருட சம்பள பாக்கியை கையில் வைத்திருக்கிறாள். 12 வருட வருடமாக என்றோ உழைத்த ஒரு உழைப்பிற்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. பல படங்களுக்கு, பல கோடி படங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணதாக சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 200 ரூபாய் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை? நாங்கள் சொல்லுகிறோம், எல்லா நம்பிக்கையிலும் இருக்கிறது. ஒரு உழைப்பாளியின் வெற்றி வியர்வை காயும் முன் அவனுக்கு அவனுடைய கூலியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 12 வருடங்களாக வியர்வை காயாமல் இருக்கும். அதிகபட்சம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான ஊதியம் நாங்கள் தருவோம். முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் உறுப்பினர் பட்டியல்களை புகைப்படத்துடன் முழு விவரம் முறைப்படுத்தப்படும். தோழர்களே, இந்த சங்கத்தில் என்னுடைய சக அங்கத்தினர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு மறுக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் கேட்டோம். என்னுடைய சங்கத்தின் சக உறுப்பினரை தெரிந்து கொள்ள நாங்கள் 22 லட்சம் ரூபாய் வழக்கு மன்றத்தில் செலவு செய்து நீங்கள் எல்லாம் யார், உங்கள் விலாசம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் முழு விவகாரத்தை கேட்டோம். அவர் அந்த அலுவலக அதிகாரி சொல்லுகிறார், நிறைய பொம்பளைங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு சார், அவங்க வயசு தெரிய விரும்ப மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாம். ஆக முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் உறுப்பினர் பட்டியல்களை புகைப்படத்துடன் முழு விவரம் முறைப்படுத்தப்படும். நடிகர் சங்கத்தின் இணையதளம் உருவாக்கப்படும். அதன் மூலம் இயக்குனர், தயாரிப்பாளர், தயாரிப்பு நிர்வாகி இவர்களுக்கு பரிந்துரை செய்து உரியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தரப்படும். சங்கத்தின் நடிகர் சங்கத்தின் உள்ளே உணவகம் ஒன்று உருவாக்கப்படும். அதில் குறைந்த விலையில் உறுப்பினர்களுக்கு உணவு வழங்கப்படும். இதை படிக்கும்போது என்ன ஞாபகம் வருது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அங்க போய் நாய மாதிரி அடிச்சுக்கிறத ஒழுங்கு, அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. சங்கத்துல என்னன்னு தெரியல. நமது சங்க உறுப்பினராக உள்ள நாடக கலைஞர்களை, திரைக்கலைஞர்களை அனைவருக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்தில் கொண்டு வருவோம். துணை நடிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தரும் சின்னத்திரை நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மேலும் வாய்ப்பை பெற்றுத்தர சின்னத்திரை இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் பரிந்துரை செய்வோம். சின்னத்திரையில் உள்ள நமது சங்கத்தை சார்ந்த நடிகர்களுக்கு பெரிய திரையில் வாய்ப்பை பெற்றுத்தர திட்டமிடப்படும். உறுப்பினர்களின் சந்தா தொகையை வருடா வருடம் புதுப்பிப்பதற்கு பதிலாக 3 வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பித்து தருமாறு பொதுக்குழு என்ன பெரியன்னா, ஒரு மெம்பரு, அந்த மெம்பர் பேரு உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மெம்பர் நான் 10 வருஷ சந்தா தொகையை ஒரே நாளில் கட்டிடுறேன். இல்ல நீமா வருஷம் தான் கட்டணும்ன்றாரு. இல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அதை வாங்க வைக்கிறதுக்கு சங்கம் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 240 ரூபாய் விவகாரத்துக்கு. அதே யாரு அந்த வழக்கு? பூச்சி முருகன் தான். ஆக உங்கள் வசதிப்படி
வருடத்திற்கு 12 ரூபாய் இல்ல இப்ப எனக்கு 120 ரூபாய்க்கு 10 வருடத்துக்கு மொத்தமா சேர்த்து கட்டுறேன்னா கட்டுங்க. இவர்களுக்கு என்ன வசதி என்றால் 12 ரூபாய் வருடம் கட்ட வேண்டும். நீங்கள் மறந்து விடுவீர்கள். 2 வருஷம் விட்டா கார்டை தூக்கிட்டு அது இன்னும் பெரிய சலுகை பண்ற மாதிரி 2 வருஷம் கட்டல நான் உன்னை திரும்பி சேர்க்கிறேன்னு திரும்பி சேர்க்கிறேன். இன்னும் பெரிய சலுகை சொல்ற மாதிரி. நீங்க எப்போ உங்ககிட்ட காசு இருக்கோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு வேண்டுமானாலும் நீங்க கட்டலாம். இருபத்தைந்து வருடம் தொடர்ந்து சந்தா கட்டிய தொழில்முறை நடிகர்கள் ஆயுட்கால உறுப்பினராக சட்ட விதிகள் திருத்தப்படும். 25 வருஷம் நீங்க மெம்பரா இருந்தா அது எந்த பிரிவுல இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப் மெம்பர் ஆயிருங்க. 25 வருஷம். ஈமச்சடங்கு உதவி, திருமண உதவி, கல்வி உதவி போன்றவை உயர்த்தி கொடுக்கப்படும். மூத்த நாடக நடிகர்களுக்கு மாதம் ஓய்வூதியமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வைப்பு நிதியாக உள்ள ரூபாயின் மூலம் வருமானத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை செய்ய உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும். குடும்பத்தால் கைவிடப்பட்ட மூத்த கலைஞர்களுக்கு சங்கம் சார்பாக அசோசியேஷன் ஓல்டேஜ் ஹோம் ஒன்று உருவாக்கி அதில் தங்க வைத்து தாய் தந்தை போல பராமரிக்க ஏற்பாடுகள் செய்து பெரும் நகரங்களில் நடக்கின்ற பொருட்காட்சியை சார்ந்து இருக்கின்ற நாடக நடிகர்களின் ஊதியத்தை அரசாங்கத்திடம் பேசி உயர்த்தி தர முயற்சி எடுக்கப்படும். தமிழகமெங்கும் நாடக உலகை சார்ந்து இருப்பவர்கள் வெளியூர் பயணம் செய்ய ரயில் பயணத்தில் உள்ளது போல் அரசு பஸ்களில் மேலும் சலுகை கட்டணம் பெற்று தர முயற்சிப்போம். வெளி மாநிலங்களில் உள்ள நடிகர் சங்கங்களில் உள்ள சிறப்பு திட்டங்களை கண்டறிந்து நமது சங்கத்திலும் அவைகளை செயல்படுத்துவோம். தமிழகம் எங்கும் உறுப்பினராக உள்ள நாடக கலைஞர்களின் வேடத்திற்கு ஏற்ப புதிய உடை, மேக்கப், இசைக்கருவிகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். தோழர்களே, கூத்து, நான் செங்கல்பட்டுக்காரன். நாடகங்களோட கூத்துல எனக்கு பயங்கர ஈடுபாடு. அவனுக்கு என்ன ஒரு கலாரீதியான ஒரு உபகரணம் வேணுமோ அதுக்கு பணம் இல்லாம அவன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு அதை மெயின்டைன் பண்றது ஈஸி, அது கிடக்கும். அப்புறம் அந்த கதாயுதம் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு அழகான விஷயம். அந்த கதாயுதத்துக்கு பீம் வரும்போது எவ்வளவு அழகா இருக்கும். பாவம் அவனால மெயின்டைன் பண்ண முடியாது. ரெண்டு எவர் சில்வர் அந்த பாத்திரங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு போல்ட் போட்டு ஒரு ராடு வச்சிருக்கான். இது அழகியலுக்கு முரணானது. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முறையாக அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். தொன்மையான நாடக கலைகளை வளர்த்து வரும் சிறந்த 2 நாடக குழுவையும் சிறந்த நடிகர்களில் 3 பேரையும் வருடம் தேர்ந்தெடுத்து சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் என்ற விருதும் ஊக்கத்தொகையும் கொடுத்து கௌரவிக்கப்படுவார்கள். மத்திய மாநில அரசு விருது பெறும் திரைப்பட கலைஞர்களை சங்கத்தின் மூலம் கௌரவப்படுத்தி பாராட்டு விழா நடத்தப்படும். ஒரு கலைஞனுக்கு பல கோடி ரூபாய் வாங்கினாலும் நீ சூப்பரா நடிச்ச சார்னு சொன்னா அதுதான் சந்தோஷம். அந்த விழாக்கள் அடிக்கடி நடக்கணும். வெளியூர் நாடக கலைஞர்கள் சென்னையில் தங்குவதற்கு தங்கும் வசதிகள் செய்து தரப்படும். நாங்க இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து கட்ட போற புது கட்டிடத்துல ஒரு பாருங்க, சும்மா நாடக சினிமா நடிகர்களே காசு போட்டு கட்டுவாங்கன்னு சொல்லாதீங்க. ஆளுக்கு 1 ரூபாயாவது நீங்க கொடுக்கணும். ஏன்னா சினிமாக்காரன் கட்டி கொடுத்தான்ற இழிவு வேணாம். நானும் என்னால முடிஞ்சது ஒரு செங்கல் அதுல இருக்குடா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கணும். ஒவ்வொரு செங்கல் தருவீங்களா? ஓகே. நாம கட்ட போற அந்த மண்டபத்துல, நாம கட்ட போற அந்த கட்டடத்துல அதெல்லாம் சொல்றேன் தங்கறதுக்கு ஒரு 25 பேர் தங்கறதுக்கு அடிப்படை வசதி, ஆனால் மிக காற்றோட்டமான ஒரு இது இருக்கும். தோழர்களே, நாங்கள் ஏன் இந்த கட்டிட விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொண்டோம்? ஏன் அந்த கட்டடத்திலே 25 நாடக நடிகர்கள் தங்க வேண்டும் என்ற கனவு காண்கின்றோம் என்றால், இவர்கள் ஒப்பந்தம் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சதுர அடி கூட நம்முடைய தென்னிந்திய நாடக சங்கத்திற்கு இல்லை என்பதால் எங்களுடைய கோபம். ஒரு சதுர அடி. நான் பலமுறை
படித்தேன், எப்படி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட முடியும் என்று படித்து பார்க்கிறேன். இன்னொரு என்னுடைய நண்பரை வைத்துக் கொண்டு திரும்பியும் படிக்கிறேன், தமிழ் படித்து பார்க்கிறேன். ஒரு சதுர அடி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அந்த கட்டிடத்தில் கிடையாது. உங்களுக்கு உண்டு. 25 பேர் என்றால் 2 குழுக்கள் வந்து தாராளமாக அழகாக தங்கிவிட்டு கீழே உணவருந்தி விட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு திருப்பி செல்லலாம். திறமையுள்ள கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய கலைமாமணி, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகளுக்கு தகுதியானவர்களை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பரிந்துரை செய்வோம். நாடகம் இல்லாத காலகட்டங்களில் நாடக கலைஞர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். நாடக நடிகர்கள் நாடகத்தை விடக்கூடாது. அவர்களுக்கு சீசன் இல்லாத காலகட்டங்களில் அவர்களுக்கு சிறப்பான பட்டறைகள் நடத்தி சினிமாவில் நடிப்பது எப்படி என்று சொல்லி தந்து, சீசன் இல்லாத காலங்களில் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் வாங்கி தரப்படும். நடிகர் சங்கத்துக்குள் கேமரா, எடிட்டிங், இசை கோர்ப்பு கொண்ட ஒரு திரைப்பட பிரிவு உருவாக்கப்படும். அதில் இளம் நடிகர்களை கொண்டு நாடகம், திரைப்படம் சார்ந்த மூத்த கலைஞர்களை பேட்டி எடுத்து ஆவணப்படம் உருவாக்கப்படும். நமது சங்க நிலத்தை அடமானம் வைக்காமலேயே மாதம் 30 லட்சத்துக்கு மேல் வருமானம் வருவது போல் கட்டிடம் கட்டப்படும். நடிகர் சங்கத்தின் மூலம் சின்னத்திரை தொடர் எடுத்து அதன் மூலம் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பும் சங்க பொருளாதாரமும் உயர திட்டமிடப்படும். 2 டப்பிங், எடிட்டிங் தியேட்டர் நடிகர் சங்க கட்டிடத்தில் கட்டப்படும். விளம்பரப்படம் எடுப்பதற்கான ப்ளூமேல் அரங்கம் ஒன்று உருவாக்கப்படும். 10 கேரவன்கள் வாங்கி வாடகைக்கு விடப்படும். அதன் மூலம் வருகின்ற பொருளாதாரத்தை நாடக கலைஞருக்கு உதவிக்காக வைக்கப்படும். இந்த பசங்கள்லாம் சேர்ந்து, உங்களுக்கு தெரியாது, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து வருஷம் கிரிக்கெட்ல ஆடுறாங்க. அதுல 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு உங்களுக்கு வருது. அது அந்த 25 லட்சம் ரூபாய் வருது. அது எப்படி செலவு பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியாது. நாங்க எப்படி செலவு பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். சிசிஎல் மூலம் வருகின்ற தொகையை அந்நிறுவனத்திடம் உயர்த்தி கேட்கப்படும். அத்துடன் தனிப்பட்ட முறையில் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தி நிதி திரட்டப்படும். நடிகர் சங்கத்தின் நிலத்திற்காக முதலில் குரல் கொடுத்த நடிகர் சங்க நிலத்திற்காக முதலில் குரல் கொடுத்த சிங்கமுருகன். சிங்கமா பூச்சியா? இவ்வளவு பெரிய காரியம் செஞ்ச பூச்சியா இருக்கு. பூச்சிக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். திரு பூச்சி முருகன், திரு குமரிமுத்து, திரு காஜா மொய்தீன், திரு ஆர்.எம். சுந்தரம் ஆகியோர் மேல் நடிகர் சங்கம் போட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும். திரு ஜேபிஆர், திரு ஐசரி கணேஷ் மூலம் உதவித்தொகை பெற்று வரும் உறுப்பினர்களின் உதவித்தொகை உயர்த்தி தர முயற்சி எடுக்கப்படும். எஸ்ஆர்எம் நிறுவனர் திரு பச்சமுத்து அவர்கள் மூலம் நமது உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவிகள் வாங்கி தரப்படும். இன்னொன்று இருக்கா? நமது நடிகர் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகள் ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மேலும் அவர்களின் மேல் படிப்பு